இருக்கக்கூடிய அம்மையார் ஸ்ரீமாதா அப்படின்னு இருக்கிறதுனால அந்த அம்பாளுக்கு ஸ்ரீமாதான்ற பெயர். முதல் காரணம், ஜகத்துக்கே மாதாவா இருக்கா. நம்ம திருப்பி ஒரு பிறவியை தடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவளாக இருக்கிற காரணத்தினால ஸ்ரீமாதா, வெறும் மாதா இல்லை, அவர் ஸ்ரீமாதா. இன்னொரு ஸ்ரீமாதா, ஸ்ரீக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்ரீ என்ற லட்சுமி, ஸ்ரீ என்ற சரஸ்வதிக்கே காரணமாக இருக்கக்கூடியவள் அப்படின்ற அர்த்தத்துல ஸ்ரீமாதா அப்படின்னு சொன்னார். மூணாவதா மாதா அப்படின்னாக்கா மாங், சரியா, மானே அப்படின்னு அர்த்தம். மாங் மானேன்னா நமக்கு பிரமாணம், மானம், பிரமாணம், பிரமேயம், அந்த வார்த்தையெல்லாம் வந்து பிரமாதா, இதுக்கெல்லாம் காரணம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு மெஷர் பண்றது அப்படின்ற அர்த்தம். மெஷரிங், எதை மெஷர் பண்றா அப்படின்னு சொன்னா, அவள் எதை ஸ்ரீயே லக்ஷ்மியே அவளுடைய வித்தியே அளக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிற காரணத்தினால அவளுக்கு ஸ்ரீமாதா அப்படின்னு மூணாவது அர்த்தம் கொடுத்தார். நாலாவது கொடுத்தார் வேதத்தையே கொடுத்ததான் சாகி அமிர்தாம் சதாம் அப்படின்ற சுத்தி வாக்கியத்தின்படி அம்பாள் வந்து பிரம்மாஜிக்கே இந்த வேதத்தை கொடுத்ததுனால மாதான்னா வேதம் அர்த்தம். ஸ்ரீ மாதா, இந்த ஸ்ரீ வேதத்தை கொடுத்தவள் அப்படின்றதுனால ஸ்ரீமாதா அப்படின்னு இருக்கிறார். இன்னொன்று ஸ்ரீ அப்படின்னாக்க விஷம், விஷம் அப்படின்னு அந்த எப்படி அர்த்தம் பொருத்தம் அப்படின்னாக்கா எல்லாம் தெரியும். பார்க்கடலை கலரும் போது அதில் பார்க்கடலை கலரும் போது ஒவ்வொன்றா வந்து வந்தது, காமதேனு வந்தது, அப்புறம் அதுக்கப்புறம் ஐராவதம் வந்தது. அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்தா, உடனே அதை சண்டை போட்டுட்டு விஷ்ணு எடுத்துட்டார் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் எடுத்துட்டார். அமிர்தம் வந்தது, அதுக்கு முன்னாடி ஒன்று வந்தது, அது என்ன வந்து காலகால விஷம் வந்தது இல்லையா, ஆலகால விஷம்னு சொல்லக்கூடியது. அதை என்ன பண்ணிட்டாரு, யாருமே குடிக்கிறதுக்கு இல்லை. அதனால அவர் சிவபெருமான் யோசிக்காம தேவரையை காப்பாற்றணும்னு அதை எடுத்து குடிச்சுக்கிட்டார். குடித்த உடனே அம்பாள் மதுரை போயிட்டார். மதுரை போய் என்ன இவருடைய வயிற்றுக்குள்ள அவருடைய வயிற்றுக்குள்ள ஜீவராசிகள்லாம் இருக்கு. இவர் பாட்டுக்கு அந்த விஷத்தை குடிச்சா என்ன அப்படின்றதுக்காக அந்த அம்பாள் இந்த கையை வச்சு தடுத்ததுன்னா சிவ சக்தி அபிநமாக இருக்கிறதுனால ஸ்ரீ நீங்க விஷம்னு வச்சுட்டாலும் ஸ்ரீமாதான்றது அந்த அம்பாளுக்கு பொருத்தம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார் பாஸ்கராயர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். சாதாரணமாக நம்ம என்ன பேசுறோம், ஈஸ்வரஹா அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சிவன் எல்லாருடைய மனசுலையும் வருது. அதே மாதிரியே சாதாரணமா மாதான்னு சொன்னா யாரும் மனசில் வரணும், அந்த காமாட்சி அம்மா தான், பஞ்சபுர சுந்தரி தான் வரணும் இல்லையா. ஆகையினாலையும் ஸ்ரீமாதா அப்படின்றதுதான் அந்த ஸ்ரீ பதத்துக்கும் மாதா பதத்தையும் சேர்ந்து பார்த்தா இந்த அம்பாளுக்கெல்லாம் புரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மாயா குண்டலினி கிரியா பதுமதி அப்படின்னு பிரபுஸ்தியில காளிதாசன் சொல்றான். மாதான்ற பெயர் இல்லை, மாதா எனக்கூடியது மந்திரம் அப்படின்னு. மாதான்னாக்க ஒரு மந்திரம் அது. மாதா எனக்கூடிய மந்திரவத்தாக இருக்கக்கூடியதுன்னா அதுவே ஒரு மந்திரம். ஸ்ரீ மாத்திரே நமகா அப்படின்னு சொல்றதே ஒரு மந்திரம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய 1000 மந்திரம் தான். அதுல பிரசித்தம் அப்படின்னு லகுஸ்மிருதியில அவர் சொன்னார். இப்படி இந்த மாத்திரு பூஜையை செய்யக்கூடியது நவாவரண புரஸ்தரமாக செய்யக்கூடியது, அந்தரியாக புரஸ்தரமாகவும் பகிர்யாக புரஸ்தரமாகவும் ஒரு முழுமையாக செய்யக்கூடிய சமத்தியா பद्धதிக்கு மகாயாகம் அப்படின்றது. விசேஷத்தகா பஞ்சதேவதா ஆராதனம் மூலமாக பண்ணப்படுவதும் இந்த மகாயாகத்துக்கு என்ன பலன், சௌபாக்கிய இதற்கு தான் நமக்கு எல்லாம் பிரமாணம் இந்த சூத்திரத்தை அனுசரித்து சொன்னதான அந்த புத்தகம் தான் பிரமாணம். அதுல என்ன சொல்லிட்டுன்னா, இதுல சத அஸ்வமேத யாக பலானி அப்படின்னு சொல்லி மகா யாகத்துக்கு என்ன அப்படி ஒரு வசதி, அம்பாளுக்கு வசதி அப்படின்றது தெரியும். அது என்ன சொல்ற, 100 அஸ்வமேத யாகம் ஒரு ராஜா பண்ணான்னாக்கா என்ன பண்ணணும், அந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக மகாயாகம் அப்படின்னு சொன்னார். இரண்டாவது சத சோமயாக பலானி அப்படின்னு இல்லையா, அதுலேயும் சோமயாக பலானின்னு சொன்னதோட 7 சோமஸ்வர சம்ஸ்தை நீங்கள் வந்து 100 தடவை பண்ணால் என்ன பண்ணணும், அன்னிஷ அத்தியகிருஷ்ணமும் சோழசி அப்தோரியாமம்
இது அத்தியக்ஷித்தமும் இப்படி வாஜபேயம் இப்படி அதிராத்திரம் அப்படின்னு இருக்கக்கூடிய 7 சோம சமஸ்தைகளை நீங்க பண்ணா என்ன பண்ணணும், அது மாதிரி 100 தடவை பண்ணா என்ன பண்ணணும், அந்த பலனை கொடுக்க வல்லதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக எனக்கு ஜென்மாந்தர வித பாபநாசத்துக்கு இருக்கக்கூடிய கலியில் இருக்கக்கூடிய ஒரே வழி மகா யாகக்கிரமம் இதுதான் அப்படின்னு இல்லை பூர்வ ஜென்ம பாபநாச சக்தி இருக்கக்கூடியதான ஒரு பூஜையானது அம்பாள் பூஜை, நவவர்ண பூஜை. ஆனால் அதே விசேஷமாக சொன்னால் மகாயாகக்கிரமாக பண்ணுவது. அதே மாதிரி அரோக திடகாத்திரதா சித்தியர்த்தம் பண்ணக்கூடியதாக இருக்கு. அந்த காலத்துல வந்து சரி வேணா மகாயாகம் பண்ணியிருக்கா அப்படின்றது இதுலேயும் தெரியுது. அரோக திடகாத்திரதா சித்தி பகவானுக்கு இதில் அன்வயிக்கிறவாளுக்கு பண்ணவாளுக்கு இதெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஆணுசக்திக்கான பிரயோஜனம் யாருக்கு பார்த்தா அரோக திடகாத்திரதா வரும். யார் யாருக்கு உடம்பு சௌகரியம் இல்லையோ, யார் யாருக்கு பூர்வ ஜென்மத்தில் பாவம் நாசமானது அவள்லாம் இதெல்லாம் அன்வயம் பண்ணணும் அப்படின்னு இந்த விசேஷமான இந்த காரியத்தில் இதில் பாலாஜி அவர்கள் நம்ம எல்லாரையும் வரவழைச்சு நமக்கெல்லாம் இதை கலந்து கொள்ளக்கூடியதான பாக்கியத்தை சந்தோஷிக்க அவர்களுக்கு முதல்ல உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் என்னுடைய காரியத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அதுலேயும் ராஜமாமியை நிறைய பேர் பார்த்துருக்கேன். மாமியினுடைய ஒரு உதார குணம்ன்றது ரொம்ப அதிசயமாக இருக்கும். இப்போ திருப்பதி வந்தவால நம்ம குழுக்கெல்லாம் நன்னாவே தெரியும். இப்போ மண்டலிக்கு சேர்ந்தானோ அந்த மாமி வந்து அந்த பூஜையில் நம்ம சாட்சிகளுக்கு கொடுத்த மரியாதையாக இருக்கட்டும், உடனே சாப்பாடு போட்டு சாயங்காலம் போகும்போது கையில் வெளியே எடுத்து சாப்பிடக்கூடாது, டிஃபனையெல்லாம் வேலை கட்டி கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ரொம்ப அந்த மாமியை வந்து அதாவது எவ்வளோ பூஜையில் எவ்வளோ ஈடுபாடு எவ்வளோ நாலேஜில் அவ்வளோ இருக்கும். அதே மாதிரி இந்த லௌகிக விஷயங்களில் ரொம்ப ஒரு கைதேர்ந்த ஒரு ஞானியாகவே அந்த மாமி இருக்கும். அவங்க ஆன்ம விஷயத்திலையும் ஸ்பிரிச்சுவல் விஷயத்திலையும் பூஜா விஷயத்திலையும் மாத்திரம் ஞானியாக இல்லை அந்த மாமி. இந்த இதர விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணக்கூடியதாக இருப்பார். விசேஷமாக சொல்ல போனால் இவருடைய கல்யாணத்துக்கு விசாலப்பட்டதுக்கு மாமி எங்களோட வந்தாங்க. அப்போ மாமியுடைய வயசு 80. நாங்கள்லாம் வந்து நாங்கள் நிறைய பிளான்லாம் வச்சு அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு அதில் வந்து நேரே இவருடைய கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பண்ணேன்னா நாளைக்கு போது பக்கத்தில் இருந்தோம். அப்புறம் சாப்பிட்ற வேலைக்கு வேலை வந்தாங்க. இந்த நேரத்தில் வெளியே சொல்லியிருந்தோம். அந்த மாமி விடாமல் எங்களோட எங்கள் மாமியினுடைய அண்ணா ரொம்ப அழகாக பண்ணி வச்சேன். எங்களுக்குன்னு 2 காரை புக் பண்ணி கொடுத்து சிம்மாச்சலம், ஸ்ரீகுருமம், ஸ்ரீகாகுளம், அரசுகேள்வி எத்தனை கோயில் பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் சாயங்காலம் வந்து அந்த பீச்சுக்கு அதே ஊரில் அந்த பீச்சுக்கு போய் அங்கே ஒரு சிவ யாகம் நடந்தது, அதுக்காக போய் பார்த்தோம். இன்னும் ரொம்ப அதுக்கப்புறம் அந்த விசாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சப்மெரின்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் பார்த்து இவ்வளோ ப்ரோக்ராம் ஒரே நாளில் வச்சுருக்கோம். இவ்வளவுக்கும் மாமி எங்களோட வந்திருக்கா. கொஞ்சம் கூட செழிப்பில்லை, ரெடியாக இருக்கேன். அதை வாங்கி சாப்பிடுவோம், அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, எல்லாருக்கும் வாங்கி கொடுன்னு அப்படி ஒரு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த மாமியை மறக்கவே முடியாது. எங்கள் சாட்சிகள் எப்போ போனாலும் சொல்கிறார், இதெல்லாம் சொல்கிறார். அவாத்துல பாரு அந்த டிசிப்ளினை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அந்த மாமி எப்படி கவனிக்கிறாங்க, உபச்சாரத்தை பார்த்து நமக்கெல்லாம் பாடம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். எங்கள் ராசிகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி நாங்கள் வந்தால் எங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்களுக்குலாம் மாமி தெரியும். இப்போ தெரியும் தெரியும் தெரியுமா சொன்னேன். பாலாஜிக்கும் தெரியும். பாலாஜியும் ரொம்ப 5 வருஷமாக இதெல்லாம் பார்த்தாரு. அந்த மாமிக்கும் தாத்தா
இல்லை அங்கெல்லாம் கூட இப்போ நடத்தியிருக்கோம் இல்லை போன தடவை அங்கெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்கே வரணும் அப்படின்னா இதெல்லாம் விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு விசேஷம். இப்படி இந்த அம்மாவனுடைய இந்த ஒரு ஸ்மாரகத்தில் நம்ம எல்லாரும் பாகதேயம் பண்ணிட்டு இதனுடைய அருளை பெற்றுன்றதுக்கு முதல்ல இதை ஆர்கனைஸ் பண்ண இவாளுக்கு நம்மளுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாதுன்றதுனால இதோட ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.